கொழும்பு 13 புனித வியாகுலமாதா ஆலயத்தின் 196வது திருவிழாவை நாங்கள் இப்போது கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 196வது திருவிழாவை கொண்டாடுவதற்காக ஆயத்த நவநாள்களாக நடாத்துவதற்கு இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட உள்ளனர். அதே சமயத்தில் இவ்வாலயமானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாக திகழ்கின்றது. கொழும்பு மாவட்டத்திலே இது மாபெரும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் என்று சொல்வதற்கு மிகமை ஆகாது. ஏனென்றால் இது ஆரம்பத்திலே கொழும்பு செட்டி சமூகத்தினரால் இது நடாத்தப்பட்டது. புனித வியாகுலமாதா ஆலயமானது பங்குத்தலமாக 1990ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது. கொழும்பு மறை மாவட்டத்தின் 105வது பங்காக இது நியமனம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து 5 பங்கு தந்தையர்கள் ஆலயத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் நாம் எமது ஆலயம் மாபெரும் ஆலயமாக திகழ்கின்றன. முதலில் சிற்றாலயமாக இருந்த வேளையில் அது 2010ஆம் ஆண்டு இது புதுப்பிக்கப்பட்டு மீளவும் ஒரு புதிய மாபெரும் ஆலயமாக இப்போது இது நிமிர்ந்து நிற்கின்றது. இந்த ஆலயத்தை சுற்றி மிகவும் கத்தோலிக்கர் கூடுதலாக வாழும் பிரதேசமாக இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் 1250 குடும்பங்கள் கத்தோலிக்க குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். அதே சமயத்தில் இந்த ஆலயம் மிகவும் பக்தி வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆலயமாகவும் திகழ்கின்றது. அதனை முன்னிட்டு இந்த 2016ஆம் ஆண்டுக்கான திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு ஆயத்த நாளாக இன்னைய கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டு 24ஆம் தேதி மாலை ஆராதனை இடம்பெற்று 25ஆம் தேதி திருவிழாவை நாங்கள் கொண்டாட எல்லோரும் ஒன்று கூடியுள்ளோம்.